வார்த்தை அப்படியே வருதுன்னா அது நியூஸ் தவிர வேற எதுலையுமே வருது. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க. சோபனா ரவின்னு நியூஸ் ரீடர் பொதிகள் இருந்தாங்க. அவங்க எவ்வளவு அக்யூரசி அப்படின்னு கேட்டால், அவங்க தமிழ் நியூஸ் ரீடர் சோபனா ரவி, அவங்க ஒரு ரஷ்யனுடைய பேரை உச்சரிக்க வேண்டி வந்ததுன்னா, ஒரு ரஷ்யன் அம்பாசடர் வந்திருக்கிறாரு, ஒரு ரஷ்யன் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்குவாங்கன்னா, ரஷ்யன் எம்பசிக்கு போய் இல்லை ஃபோன் பண்ணி கேட்டு அந்த நேமை என்ன மாதிரி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கேட்டு கரெக்டாக தமிழில் நியூஸ் படிக்கும்போது அதே மாதிரி படிப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட். நம்ம அந்த பேரை சொல்லும்போது பிழையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ அழகாக படிப்பாங்க. ஸோ நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும். ஏன்னா நியூஸில் தான் பெருவாரியாக பிழை இல்லாமல் ஒன்றை படிக்கிற சொல்லுகிற பழக்கம் இருக்குது. நீங்கள் இன்னொரு மொழியை வளர்த்துக்கணும். இது ரொம்ப அவசியம். நீங்கள் மேலே போகும்போது பல மொழி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நம்ம ஊர் சிஸ்டம் படி ஹிந்தி படிக்கிறது அலௌடு இல்லை. ஹிந்தி பாடத்தில் இல்லை. நான் எந்த அரசியல் கட்சி சார்பும் உள்ளவன் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே விருப்பத்தில் ஹிந்தி படிச்சுக்கிட்டா கூட சம்பாதிக்கலாம். ஹிந்தி படிச்சுட்டா கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. நம்ம இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதால ஒன்றும் பெரிய நஷ்டமாயிட போகிறதில்ல. சும்மா தமிழ் மட்டுமே படி, தமிழ் மட்டுமே படி, தமிழ் மட்டுமே படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டை பல பேர் நாசமாக்கிட்டான். நீங்கள் இன்னொரு மொழி கற்றுக்கிறதால எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஹிந்திலையும் இருந்தால் பெட்டர். நீங்கள் அது மாதிரி உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் சேர்த்து பயன்படுத்திக்கணும். இதையும் தாண்டி நான் இப்போ சொன்ன ஒரு ப்ராப்ளம் மொழி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு ப்ராப்ளம், இந்த ஏஜில் 15 வயசுலேருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருடைய மைண்ட்லேயும். அது வரைக்கும் குழந்தைத்தனமாக, அவர் ரொம்ப அழகாக சொன்னார், பள்ளிக்கூடத்தில் வெகுளித்தனமான நட்பு இருக்கும். பள்ளிக்கூடத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோபம் வரும். அவன் என்கிட்ட பேசலேங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ என்கிட்ட பேசாமல் போயிட்டான் அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும். ஒரு 15 வயசு தாண்ட உடனே என்டையராக அது மாறும். அது உங்கள் தப்பு இல்லை, ஹார்மோன் ப்ராப்ளம். அது உள்ளேருந்து விதவிதமான சேட்டைகளை உண்டு பண்ணணும். அப்போ நீங்கள் நார்மலாக இருக்க முடியாது. சில விதமான விஷயங்கள் உங்களுடைய அந்த இயல்பில் மாறும். அதில் என்ன வரும் தெரியுமா, நம்ம இந்த கொஸ்டின் சொல்கிற பாருங்க, ஆம் ஐ லுக்கிங் குட், ஆம் ஐ லுக்கிங் குட், இது ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் அழகாய் இருக்கிறேனான்னு நான் சொல்லலை, அழகாய் தெரிகிறேனா. there is a vast difference. அழகாய் இருப்பது வேறு, அழகாய் தெரிவது வேறு. நம்ம ஊரில் விற்கிற காஸ்மெட்டிக்ஸு எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க, அழகாய் இருப்பதற்கான ஏற்பாடு அல்ல, அழகாய் காட்டிக்கொள்வதற்கான ஏற்பாடு. அழகாய் இருப்பது வேறு, அழகாய் காட்டிக்கொள்வது என்பது வேறு. மற்றவங்களுக்கு அழகாக தெரியறதுக்கான முயற்சிகள். அது டிவி விளம்பரத்தை எப்பாவது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? டிவியில் வர விளம்பரங்கள் 10 விளம்பரத்தில் 6 விளம்பரம் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம். 10 விளம்பரம் வந்தால் 6 விளம்பரம் இந்த முகப்பருவை எப்படி போக்குறது, அது பெரிய காவேரி பிரச்சனை, அது இல்லை பாபர் மசூதி பிரச்சனை, இதை எப்படி போக்குவது அப்படின்னு. ஐயோ கருப்பாக இருக்கு, அதனால நான் வெளியில் வரவே மாட்டேன், அப்படியே உள்ளே கதவை சாத்தி செத்தியே போறியா சார்? அவன் பிரெயின் வாஷ் பண்ணுறான். அவனுடைய மார்க்கெட், அவன் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்காக அது ஒரு பெரிய சீரியஸ். முடி கொட்டுது, உள்ள மூளையே இல்லை, அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. கொட்டுற முடியை பற்றி பெரிய கவலை, மூளை உள்ள இல்லையே, அதை பற்றி கவலைப்பட வேணாமா? அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறான். நான் பெண்களை குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். லேடிஸுக்கு இந்த காஸ்மெட்டிக் விளம்பரம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு விளம்பரம் ஒன்று வருது, ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி மூஞ்சியை மூடிக்கும், 6 நாளில் சிகப்பழகு. அவங்க 7 நாள் கூட வெயிட் பண்ண மாட்டாங்களாம். 6 நாளில் சிகப்பழகு. மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே டட்டடைன் அப்படி திறந்து பார்க்கும். அந்த டிவியில் காட்டுறான், அந்த 5-6வது நாள் அது அப்படியே ரோஜாப்பூ மாதிரி இப்படி பல 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 ரோஸ் கலர் தெரியுமா? ஏங்க இதெல்லாம் சாத்தியமா? இது எவ்வளோ பெரிய டுபாக்கூர் இது. 6 நாள் ஒரு க்ரீம் போட்டால் மூஞ்சி ரோஜாப்பூ மாதிரி மாறுமா? எவ்வளோ பெரிய அக்கிரமா, எப்படி ஏமாத்துறான், ஊரை ஏமாத்துறான். நான் அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டேன், டேய் உன் க்ரீமை முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி ஒரு ஜந்துவையாவது நீ கொஞ்சம் மாற்றி காட்டிட்டு அப்புறமா எங்கள் இந்தியாவில் மார்க்கெட். ஏமாந்து போகிறாங்க சார், ஏமாந்து போகிறாங்க சார். என்ன தெரியுங்களா, அதாவது அந்த தோலில் சிவப்பாக காட்டிட்டா நம்ம, அது இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டுட்டு போனான் பாருங்க, அவன் போட்டுட்டு போன விஷ விதையில் ஒன்று என்ன தெரியுமா, கருப்பாக இருந்தால் மட்டும் வெள்ளையாக இருந்தால் வசதி. ஏன் சார், கேரம் போர்டு காயின்லேயே அயோக்கிய பையன் ஒயிட்டுக்கு 2 பாயிண்ட் வச்சுருக்கிறான், கருப்புக்கு 1 பாயிண்ட் வச்சுருக்கான் சார். எவ்வளவு பெரிய அக்கிரமம் சார் கேரம் போர்டில். அதில் உள்ள ஒரு ரோஸ் கலராக ஒரு காயின் வைப்பான் தெரியுங்களா, அதுக்கு 5 பாயிண்ட்டான். ஏன், அவங்க மகாராணியா, அது அவங்க குயின், அவள் சிவப்பாக இருக்கிறாளாம் ரோஸ் கலரில், அதனால 5 பாயிண்ட்டான். இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் போட்ட விஷ விதை.
வெள்ளையா இருந்தாலும் ஜெயிக்கலாம், கருப்பா இருந்தாலும் ஜெயிக்கலாம். வெள்ளையா இருந்து கொடிகட்டி பறக்க முடியும் என்று ஜவஹர்லால் நேரு நிரூபித்தார் என்றால், கருப்பா இருந்து புகழ் பெற முடியும் என்று காமராஜர் நிரூபித்திருக்கிறார். அதை மறந்துடலாமா? வாட் இஸ் ராங் இன் இட்? இது என்ன பெரிய விஷயம் நமக்கு? நீங்க காமராஜருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பார்த்தா பயங்கரமா இருக்கும். நீங்க அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரா, எம்பிஏ படிச்சிருக்காரா, எம்சிஏ படிச்சாரா? அவர் ஹைஸ்கூலே தாண்டல காமராஜர். நேருவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா, நேருவுக்கு சைனா அக்ரஷன், சைனா நம்ம மேலே படையெடுத்தது. நம்மக்கிட்ட அப்போ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அவ்வளோ வசதியாக இல்லை, நல்ல ஆயுதங்கள்லாம் இல்லை. நேரு திணறி போயிட்டார், ரொம்ப சோகமாயிட்டார் நேரு. காமராஜ் கேட்குறாரு, இப்போ என்ன இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க? இல்லை, இந்த சைனா படம் எடுத்தாலும் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம், நம்ம மிலிட்ரி போதுமான அளவு இல்லை, ஆயுதம்லாம் வாங்க வேண்டியது தானேன்னாரு. அமெரிக்காலேருந்து தான் வாங்கணும், அமெரிக்காலேருந்து கொடுக்க மாட்டேங்கிறான் நமக்கு. என்ன பிரச்சனைன்னா, கேரண்டி அங்கே யாராவது அமெரிக்காவில் கொடுத்தாதான் அந்த ஆயுதமெல்லாம் இந்தியாவுக்கு வருமா. இந்தியாவுக்காக வாங்குற ஆயுதத்துக்கு கேரண்டி கொடுக்கணும், அந்த அமெரிக்காக்காரன் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான். இவர் ரொம்ப நான் சாதாரணமாக கேட்டார், அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்கு கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேங்கிறான், இந்தியாவை வச்சு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான். காமராஜ் கேட்ட அடுத்த கேள்வி தெரியுங்களா? நேருவை பார்த்து, அவன் கடை இங்கே ஏதாவது இருக்காங்கிறேன். அவன் கடை எது? அமெரிக்காக்காரன் கடை, அவன் கடை இங்கே ஏதாவது இருக்காங்கிறேன். நேரு சொன்னார், இருக்கு, அதை மூட சொல்லு, அதை மூட சொல்லு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கு. ஐயோ, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நாம மூடுனா பிரச்சனை ஆயிடும். காமராஜ் என்ன சொன்ன தெரியுமா? நமக்கு ஆபத்துக்கு உதவாதவன் இங்க வந்து என்ன கடை போடுறது, அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மூட சொல்லு. You won't believe, நேரு ஆர்டர் இஷ்யூ பண்றாரு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கை 24 ஹவர்ஸ்ல க்ளோஸ் பண்ணுனார். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கை 24 ஹவர்ஸ்ல க்ளோஸ் பண்ணுன்ற நெக்ஸ்ட் மொமெண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கு நம்ம ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனுக்கு கேரண்டி கொடுக்க ரெடி அப்படின்னு அமெரிக்காவில் வாக்கு கொடுத்தா ஆயுதங்கள் இங்கே வந்து சேர்ந்தன. ஒரு கிராமத்து மனிதனாகிய அந்த காமராஜருக்குள்ள எவ்வளவு பெரிய தலைமை பண்பு இருந்தது! அதெல்லாம் நேச்சுரல் பொட்டன்சி, உள்ளேந்து வருகிற ஒரு தலைமை அது. நீங்கள் அவங்களெல்லாம் வியந்து பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படிக்கணும். ரொம்ப ஒரு வேதனையான விஷயம், உங்கள் பேராசிரியர் ஓப்பனாக பேசினார். சினிமா கதாநாயகர்களை நம்புவதை விட நீங்கள் நிஜமான கதாநாயகர்களை கவனிக்கிறதுக்கு பழகணும். சினிமா கதாநாயகன் யாரு? சண்டை போடுற போது டூப்பு போடுறான், லவ் பண்ற போது மட்டும் அவனே போய் சீல்ல நிற்கிறான். அடி வாங்கிறது, உதவாங்கிறது, குதிக்கிறது, இதுக்கெல்லாம் எவனோவான். கட்டி பிடிக்கிறதுக்கு மட்டும் இவன் போய் நின்றுக்குவானா. இது எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனா! அவன் நிஜமாவே வீரனா? அவன்லாம் பெரிய வீரனா? அவன் ஒரு தட்டுனா அந்தாண்ட போய் விழுவான். அந்த சினிமாவில் எப்படின்னா கதாநாயகன் நிற்பான், ஒத்தொத்தனா வந்து உதப்பான். ஒரு 5 பேர் இருக்கிறவன் ஒருத்தர் டைம் ஷெட்யூல் டைம் டேபிள் போட்டால் வந்து உதப்பான். அவன் ஒவ்வொருத்தனையும் அப்படி சுருட்டி 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 அதில் வேற அவன் அந்த இடத்துல அப்படியே ஸ்லோ மோஷனில் போய் அங்கே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே நிறுத்தி காமிச்சு அப்புறமா அவனை அப்படியே உழவிட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா? சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கு பார்க்க வேண்டியது தான், சில கதாநாயகங்களை பார்க்க வேண்டியது தான். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன், உங்களுக்கு பிடிச்ச லட்சியமான நல்ல மனிதர்களை சொல்லுன்னா அவன் 2 சினிமா நடிகன் பேர் வரிசையாக சொன்னான். நான் கேட்டேன், ஏண்டா உனக்காகவே வாழ்றான்டா அவங்க அப்பன், அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிற. உனக்காகவே வாழ்றாடா அவங்க அம்மா, அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிற. இந்த தெருவில் போகிற நடிகை பேரை சொல்கிற, நடிகன் பேரை சொல்கிறிய. உனக்காகவே உயிரை விட தயாராக இருக்கிற உங்கள் அப்பா ஆத்தா பேரை சொல்லக்கூடாதா? இல்லையே. அது சினிமாங்கிறது அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நான் மறுக்கலை. பட் தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். காமராஜருடைய அவர் பள்ளிக்கூடம் போல படிக்கலை, பட் லீடர்ஷிப் குவாலிட்டி. நீங்கள் நிறைய புத்தகம் படிக்கணும், நிறைய கட்டுரைகள் படிக்கணும். உலகத்தினுடைய சிறந்த கிராமிய தலைவர் சேகுவேரா, இவங்கெல்லாம் எவ்வளவு சிரமத்தில் தன்னை வளர்த்து கொண்டு மேலே வந்தாங்க, எவ்வளவு அழகான முடிவுகளை எடுத்தாங்க, எத்தனை கஷ்டங்களை தாங்கிட்டாங்க, எப்படியெல்லாம் தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றினாங்க, தன்னை நம்பின மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றினாங்க. அது மாதிரி ஒரு லட்சியங்களை மனதுக்குள்ளே போட்டுக்கொண்டு நீங்கள் பார்க்குறதுக்கு பழகணும். நான் இங்கேருந்து எங்கே போயிட்டேன். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது 15 வயசில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆம் ஐ லுக்கிங் குட்? நான் அழகாக தெரிகிறேன்னா, என் கண்ணு நல்லா இருக்கா, என் மூக்கு நல்லா இருக்கா? அழகு என்பது இப்போ குறிச்சுக்கோங்க, அழகு என்பது பவுடரில் இல்லை, ஸ்னோவில் இல்லை, கிரீமில் இல்லை. அழகு என்பது ஒழுக்கத்தில் இருக்கிறது, நம்பிக்கையில் இருக்கிறது, நம்முடைய கண்ணியமான கம்பீரத்தில் இருக்கிறது. இப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தலைவருக்கு பின்னாடி நிற்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தலைவருக்கு முன்னாடி நிற்கிற பின்னாடி நிற்கிற ஒரு அரசியல்வாதி, அவங்க ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள். ஒரு 30-40 ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்படியே பயந்துக்கிட்டு நிற்பான், தலை ஒரு மாதிரி நிற்கும், ஆள் ஒரு மாதிரி இருப்பான். அவங்க பவருக்கு வந்துட்ட உடனே பாருங்கள், பர்சனாலிட்டி தானாக வரும். அப்போ எது இந்த உலகத்தில்
தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விட பர்சனாலிட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான் சரியா இருக்கிறேன், நான் இப்போ நல்ல இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருக்கு பாருங்க. நீங்கள் இன்னொருத்தனுக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டு நிற்கும் போது எவ்வளவு அழகான ஆளாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த ஆளாக இருந்தாலும் பர்சனாலிட்டியாக தெரியாது. ஸோ உங்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி உள்ளேந்து வரணும். சிறந்த வாழ்க்கை வச்சுருக்கணும், சிறந்த கொள்கைகள் வச்சுருக்கணும், சிறந்த லட்சியங்கள் வச்சுருக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பர்சனாலிட்டி மற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்காது. இன்னொரு சின்ன விஷயம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம பிள்ளைங்க முன்னெல்லாம் என்சிசின்னு எங்களுக்கு உண்டு, ஸ்கவுட்டு உண்டு, நிறைய யோகா கிளாஸ் உண்டு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நம்ம நிறைய காரியங்கள் செய்யணும், உட்காந்துருக்கணும், ரொம்ப நேரம் படிக்கணும், உட்காந்து வேலை செய்யணும், இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகணும், எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. எக்ஸசைஸ் பண்ணுறது நீ குறைச்சல், கிரவுண்டில் போய் விளையாடுறது குறைச்சல். நீ விளையாட்டு ஏதாவது உண்டானா கிரிக்கெட் பார்ப்பேன். கிரிக்கெட் பார்க்குறது ஒரு பெரிய விளையாட்டு இல்லை ராஜா. எவனோ ஆடுறான், எவனோ உட்காந்துருக்கான், நீ உட்காந்து நகத்தை கடிச்சிக்கிட்டு எவன் ஜெயிக்க போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அது பெரிய விளையாட்டா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா, விளையாட்டில் கூட பார்க்கிறவனாக இருக்காதே, பங்கேற்பவனாக இரு. பங்கேற்பவனாக இரு, பார்க்கிறவனாக இராது. வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லைப்பா விளையாட்டு. ஃபுட்பாலாக இருந்தால் உள்ளே இறங்கி ஆடு, கிரிக்கெட்டா உள்ளே இறங்கி ஆடு, அது கபடியா உள்ளே இறங்கி ஆடு, பேஸ்கெட் பாலா உள்ளே இறங்கி ஆடு. உனக்கு என்ன தெரியுமோ அந்த விளையாட்டில் போய் இறங்கி ஆடு. இந்த ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறதுக்குரியதல்ல, அது விளையாட்டுக்குரிய. விளையாட்டு என்பது விளையாட வேண்டியது, வேடிக்கை பார்ப்பது அல்ல. இந்த நீங்கள் கிரவுண்டை யூஸ் பண்ணணும், மேக்சிமம் அந்த கிரவுண்டில் ஓடி ஏன் தெரியுங்களா? நல்ல கிரவுண்டில் போய் ஆடிட்டு விளையாடி உடம்பெல்லாம் பூத்து வேத்து வந்தால் ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன், ராத்திரி நிம்மதியாக தூங்கினாதான் மறுநாள் முழுக்க நல்லா வேலை பார்க்கலாம். ராத்திரி தூக்கம் யாருக்கு சரியில்லையோ அவங்க மறுநாள் நல்லா வேலை பார்க்க முடியாது. நான் உங்களை என்னோட சொந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிற உரிமையோடு நான் இப்போ பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சா ஒரு நிமிஷம் ஒன்று சொல்வேன். உங்ககிட்ட புத்தி சொல்கிற தைரியம் இன்றைக்கி பெற்றவங்களுக்கு இல்லைப்பா. உங்ககிட்ட உங்கள் நல்லதை சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கி பெற்றவங்களுக்கே இல்லைப்பா. ஏன்னா நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிடுறீங்க, எடுத்தறிஞ்சு பேசிடுறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. அதை தாங்குகிற சக்தி அப்பனுக்கு இல்லை, ஆத்தாளுக்கு இல்லை. இதுங்கிட்ட சொன்னால் கேட்காதுங்க, அவங்க கூட பேசாமல் போயிட்டே இருக்கிறாங்க. நான் அப்படி இருக்க முடியாது, அது ஏன் வேலை இல்லை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, ராத்திரி 1:30 மணி 2 மணி வரைக்கும் போர்வையை போத்திக்கிட்டு வாட்ஸ்அப்லையும் அதுலேயும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் மறுநாள் நீங்கள் எப்படி படிப்பீங்க, எப்படி உள்ளே வாங்குவீங்க, எங்கேயாவது உங்கள் மூளை வேலை செய்யும்? வேணும் தான், விளையாட்டு, கருத்து பரிமாற்றம், ஷேரிங் எல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் ராத்திரி வீட்டில் போர்வையை போத்திக்கிறீங்க, அதுக்குள்ளே இந்த செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க, ராத்திரி 1:30 மணி 2 வரைக்கும் அந்த சேட் பண்ணுறது ஒருத்தர். கடவுளே, விஷயமும் கிடையாது, கருத்தும் கிடையாது, ஊர் வம்பு அத்தனையும். இதை உங்கள் அப்பனும் ஆத்தாலும் பேச பயப்படுறாங்கடா கண்ணா, உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க. நான் ஏன் பேசுகிறேன்? நீங்கள் இப்படி இருந்தால் இந்த நாடு நாளைக்கு வீணாக போயிடுமேங்கிற கவலையால் பேசுகிறேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கிற அக்கறையால் பேசுகிறேன். நீ என்னை வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நாளைக்கு நீ எனக்கு சோறு போட போகிறதில்லை. நீ வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்கிறேன், இந்த மாதிரி தேவையற்ற விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்திட்டேன்னா தேவையான விஷயத்தில் கவனத்தை செலுத்தி முன்னுக்கு வர்றது என்பது முடியாமல் போயிடும். இப்போ அது ஃபேஷனாக இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அது இல்லைன்னா பெரிய குறையாக தெரியலாம், அதை யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அவங்களாம் விரோதியாக தெரியலாம். சாரி, யூ ஆர் கில்லிங் த டைம். சார் நான் ஒரு விஐபி சார், வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. எனக்கு மெயிலுக்கு வந்தால் என் செக்ரட்டரி படிச்சுட்டு சார் இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுன்னா இது ரிப்ளை கொடு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏன் எனக்கு வச்சுக்க முடியாதா? ஊர் வம்பெல்லாம் உள்ள கொண்டாந்து போட்டுக்க முடியாதா? அதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பைத்தியம் மாதிரி. ஒரு சைக்காலஜியில் நான் ஒரு செய்தி படித்து சொல்லட்டுமா? இந்த எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாருங்கள் தன்னைத்தானே. ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருக்கான், 3 தடவைக்கு மேல் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் மனநோய் உடையவர்கள். 3 முறைக்கு மேல் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக மனநோய் உடையவர்கள். தானே தன்னை எப்போ பார்த்தாலும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறதா? என்ன காமெடி இது ஐயா? நீங்கள் நினைக்கலாம், நீ ஏதோ வந்த கூப்பிட்டாங்க பேசிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்கப்பா, பயப்படுறாங்க. சில பேர் சொன்ன ஓடி போயிட்டா, வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, நீ அப்பா இல்லைன்னு போயிட்டா, நீ அம்மா இல்லைன்னு போயிட்டா, இருக்கிறது ஒன்று பெற்று வச்சுருக்கிறோம் அதுவும் எங்களுக்கு இல்லைன்னு போயிட்டா, பயப்படுறாங்க. ஏப்பா இது எமோஷனல் பிளாக்மெயிலிங் இல்லையாப்பா? நம்ம யாரையாவது ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாரிச்சா அவன் மோசமான ஆளுங்கிறீங்களே. நீங்களும் அப்பா அம்மாவோட எமோஷனை பிளாக்மெயில் பண்ணியே உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிட்டா அது சரியான ஒரு வழக்கம்னு நினைக்கிறீங்களா? தப்புப்பா, நீங்கள் மாறணும். நாம் இன்னொருவருக்கு எந்த காலத்திலையும் ஒரு உறுத்தலுடைய மனிதராக இருக்கக்கூடாது, இன்னொருவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதராக இருக்கக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகத்தில் பிறருக்கு உதவி செய்கிற நபரா,
பிறரை வளர்க்கிற நபரா, பிறருக்கு பயன்படுகிற நபரா நம்ம இருக்க வேண்டியது முக்கியம். நிறைவாக நான் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் படிக்கிறீங்களா? படிக்கும்போது சின்சியராக விஷயத்தை உள்ளவாங்க. சின்சியரான என்ன அர்த்தம்? அதாவது மார்க் வாங்கிறதுக்காக எப்படியாவது மார்க் வாங்கிறதுக்காக இல்லை பொய்யோ காப்பியோ ஏதோ ஒன்று அடிச்சுக்கிடுச்சா நான் பெரிய வேணாம், அது வேஸ்ட். நிஜமாக நீ என்ன கற்றுக்கிறியோ அதான் வாழ்க்கையில் பயன்படும். நீ நிஜமாக எந்த அறிவு சேர்த்துருக்கிறியோ அதுதான் உனக்கு பயன்படும். நான் விவேகானந்தா காலேஜில் பியூசி ஜாயின் பண்ணுறேன். நான் படித்தது தமிழ் மீடியம் படிச்சுட்டு லா படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் பியூசி போய் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போனது பயங்கர காமெடி. எனக்கு கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிற ஐடியா இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் விவேகானந்தா காலேஜில் ஒரு லெக்சராக இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், என் அப்ளிகேஷன் அவனே ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டான். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. கொண்டு போய் என்னை பியூசியில் கொண்டு போய் போட்டான். இந்த ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆனாலும் போட்டாச்சே, படிக்கணுமே, என்ன பண்ண முடியும்? அதுக்காக பயங்க போய் கஷ்டப்பட்டு இந்த பிப்பெட்டு பியூரெட்டு என்னமோ கொடுப்பாங்க. ஒன்றும் நமக்கு சரியாக வரல. அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டில் சார் ஏதோ ஒன்று கொடுத்து அதனுடைய டென்சிட்டியை என்னமோன்னு கண்டுபிடிக்க சொன்னான். அது போட்டு நாங்கள் இழைப்பு எல்லாம் பண்ணால் 7.6 வந்தது. எனக்கு அந்தாண்ட ஒருத்தன் நின்னான், அவனுக்கு 7.2 வந்தது. நடுவில் ஒரு பையன் அந்தாண்ட ஒருத்தன் நின்னான். இந்த நடுவில் இருக்கிற பையன் ஒன்றுமே பண்ணலை. என்ன கேட்டான், எவ்வளோன்னா? டே எனக்கு 7.6 ரிசல்ட்டு. அவன் சொன்னான் 7.2 எனக்கு ரிசல்ட். சும்மா அவன் பாட்டுக்கு 7.4ன்னு வச்சு எழுதிட்டான். ஏன்னா இதே எழுதினா காப்பி அடிச்சான்னு வாத்தியார் கேட்பாருங்கிறதுக்காக 7.4ன்னு அவன் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டு எந்த எழுதி கொடுத்துட்டான். என்ன பண்ணார் எங்கள் வாத்தியார், திருத்திட்டு நோட் புக் அப்படி வச்சுக்கிட்டு அவனை எந்திரிக்க சொன்னார். என்ன சொல்லி, இந்த கிளாஸே அவனை கும்பிடுங்கடா. என்ன எழுப்பிக்கிட்டார், நீ என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குற? 7. நீ எல்லாம் எதுக்கு படிக்க வந்த? 7.6. இல்லை எதுக்கு நீ படிக்க வந்த? நீ எல்லாம் இன்னொருத்தனை எழுப்புறார் 7.2. எனக்கு இஷ்டத்துக்கு எழுதுவியா நீ பாட்டுக்கு? அவன் தான் கரெக்டாக 7.4ன்னு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கான். எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு நாங்கள் அப்போவே முடிவு பண்ணோம், இந்த பயலை இப்போவே காட்டி கொடுத்துடணும். இது சும்மா அதை அலோவ் பண்ணக்கூடாது. நேராக சொன்னோம், சார் அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு இப்போ போர்டில் அதை எழுத சொல்லுங்கள் சார். அவன் எப்படி அந்த டெரைவ் பண்ணாங்கிறது இப்போவே அது போர்டில் எழுத சொல்லுங்கள் சார். அப்படி வாட எழுது அப்படின்னார் வாத்தியார். அவன் எப்படி எழுதுவான்? அவனுக்கு தான் நான் 7.6, அவன் 7.2, 7.4ன்னு போட்டு அவன் பாட்டு கொடுத்துருக்குறான். பாருங்கள், திறமை இல்லாதவர்கள் வெற்றி பெற்றதைப் போல் காண்பித்தால் வாழ்க்கையில் பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். உண்மையாகவே நம்முடைய திறமை என்னவோ அந்த திறமைக்குரிய வெற்றியைத்தான் வாழ்க்கையில் சந்திக்கணும். போலியான புகழ், போலியான தகுதி, போலியான அங்கீகாரம், போலியான பட்டம், போலியான பதவி, போலியான எதையுமே நாடுகிற பழக்கத்தில் இருந்து நீ என்ன தகுதியோ அதை அடைவதற்கு போராடு. அது மிகச்சிறிய வாழ்க்கையை தரும். இந்த பீரியட் இருக்கு பாருங்க, அதாவது இந்த பருவம் அது சாதாரணமான பருவம் அல்ல. ஹென்ரி ஃபோர்ட் அவரை ஒரு கல்லூரி மாணவன் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போகிறான். ஒரு கல்லூரி மாணவன் ஹென்ரி ஃபோர்டை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போனான். அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஹென்ரி ஃபோர்டோட வீட்டை சுற்றி பார்த்தான். அப்படியே பிரம்மாண்டமான வீடு, அந்த சோஃபா, அந்த டேபிள், அப்படி திரைச்சிட்டான். ஹென்ரி ஃபோர்டு வரார், ஏன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா அப்படின்னார். இவன் சொன்னால், சார் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்டுமா என்ன? உங்கள் வீடு, உங்கள் செல்வம், உங்கள் அந்தஸ்து, உங்கள் செழிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான்லாம் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வர முடியுமானே எனக்கு தெரியல சார். நீங்கள் வந்துட்டீங்க, நான்லாம் நினச்சா கூட இந்த மாதிரிலாம் வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஹென்ரி ஃபோர்டு ரிப்ளை கொடுத்தார், தம்பி என்னோட சொத்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? என் சொத்து எவ்வளோ இருக்கு தெரியல சார், நான் விசாரித்த வரைக்கும் ஒரு 2000 கோடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவ்வளோத்தையும் 9 பேருக்கு எழுதிட்டுமா? என்னுடைய சொத்து எவ்வளவோ அவ்வளோத்தையும் நான் 9 பேருக்கு எழுதிட்டுமா? என்ன சார் விளையாடுறீங்கன்னு? நீ எனக்கு பதிலுக்கு ஒன்று எழுதணும். நீ உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எனக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் எங்கிட்ட இருக்கிற சொத்தை உனக்கு கொடுக்குறேன். என் சொத்து 2000 கோடி, நான் உனக்கு இப்போ எழுதி வைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற சொத்தை நீ எனக்கு கொடுப்பியா? சார் என்ன சொல்கிறீங்கன்னா, என்னிடத்தில் இருக்கிற என்டையர் சொத்து 2000 கோடி நான் இப்போ உன் பேரில் எழுதுகிறேன். உங்ககிட்ட இளமைன்னு ஒரு சொத்து இருக்குது பற்றியா, அதை எனக்கு எழுதி வைக்க முடியும்னா இந்த 2000 கோடி இல்லைடா, இது மாதிரி நான் 20,000 கோடி சம்பாதிப்பேன்டா. ஏன்? உங்ககிட்ட இருக்கிற இளமை என்ற சொத்து எங்கிட்ட இருக்கிற சொத்தை விட பல மடங்கு விலை கூடியது. ஏன்னா முதுமையில் நீங்கள் என்ன நினைச்சாலும் பல காரியங்கள் சாதிக்க முடியாது. இளமையில் வானத்தையே வில்லா விளைக்க முடியும், மலையவே தூக்க முடியும். இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத எதவனால் சாதிக்கலாம். இதுவரை இந்த உலகத்தில் மக்கள் சேகரித்து வைத்த சொத்துக்கு நிகரான சொத்து
15 வயதிலிருந்து 25 வயது வரை உங்கள் கையில் இருக்கிற இளமை என்ற ஒன்றை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் புதிய மனிதராகலாம், புதிய நாட்டை உருவாக்கலாம், புதிய உலகத்தையே உருவாக்கி சாதனை படைக்கலாம். நன்றி, வணக்கம். A very good afternoon to one and all present here on and off the days. So நான் நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கேன். இட் இஸ் ரியலி யூனிக். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நிறைய அட்வைஸ் நாங்களே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்ரஸ் தி கேதரிங். நான் வந்து ஐ வாண்ட் டு பி ரொம்ப கிளியராக கேஷுவலாக பேசலான்னு நினைக்கிறேன் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து மொத்தம் 79 கம்பெனிஸ் பண்ணோம். நான் நிறைய பேரண்ட்ஸ் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன், இஃப் ஐம் நாட் ராங். 79 கம்பெனிஸ் பண்ணோம். அதில் வந்து 604 ஆஃபர்ஸ் வாங்கினோம் ஓவராலாக. இதில் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டு பி கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் வித் நான் என்னோட டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய மித்து இருக்குது, என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வேலை இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய மித்து இருக்குது. அது வந்து ஒரு தவறான விஷயம். ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு நான் அதை சொல்லக்கூடாது, ரைட்? ஸோ என்ன மாதிரி நிறைய சார் கிளியராக சொன்னார், நமக்கான தனித்துவமான ஒரு குவாலிட்டியை உருவாக்கிக்கலைன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறையா உள்ளே ட்ரெயின் பண்ணுறோம். நாங்கள் வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 2 விதமான கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்வீஸ் கம்பெனிஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஸோ சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம